ஹாய் கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் தான். ரொம்ப நாள் ஆச்சு லீவ் விட்டு எங்கேயுமே வெளியவே போகலன்னு சொல்லி நாமளாம் ஃபேமிலியாக எங்கே பிளான் பண்ணியிருந்தோம்னா மேட்டூர் தான். சின்ன வயசில் போனதோடு சரி மேட்டூருக்கு அப்புறமேட்டு இப்போ தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேட்டூரோட ஸ்பெஷலாக அந்த டேம் தான் பாருங்களேன். சுத்தமாக தண்ணியே இல்லை, ஆனால் அந்த வியூ சூப்பராக இருக்குது அந்த மேட்டூர் டேமோட வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. மேட்டூர் நிறைய ஹில்ஸ்லாம் இருந்துச்சு. சேம் தட் ஏற்காடு மாதிரி ஒரு 30% இருந்துச்சு. அந்த ஏர்பின் பெண்டு அதெல்லாம் சொல்லப்போனால் ஏற்காடு தீம் லைட்டாக வந்துச்சு ட்ராவல் பண்ணும் போது. பட் ஆனால் அந்த மேட்டூர் டேம்லாம் பார்த்த வாட்டி அதெல்லாம் இல்லை. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லை. அப்புறமேட்டு போகிற வழியில் கொஞ்சம் இடத்துல நிறைய தண்ணி இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இருக்கிறதுலே இந்த வியூ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்களேன், நேச்சராக எவ்வளோ டேம்லாம் அழகாக தெரியுது. ஐ திங்க் இது டேமோட பேக் சைடுன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முனியப்பன் கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். பார்க்குக்கு தான் நாங்கள் அந்த டே ஃபுல்லாகவே நாங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா பார்க் மட்டும்தான். அப்புறமேட்டு அந்த என்ட்ரன்ஸ்லாம் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ட்ரன்ஸே பட் உள்ளே போய் பார்த்த வாட்டி தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உள்ளே வெறும் பார்க் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு இந்த தண்ணியில் போய் விளையாடுவோம் அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்க்கில் விளையாடுற மாதிரி தான். இந்த டைனோசர் பொம்மை முன்னாடியே இருந்துச்சு அந்த மேட்டூர் அணைன்னு கீழே. அப்புறமேட்டு நிறையா இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த பாப்பா என்னடா வியந்து பார்த்துட்ருக்காளேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அந்த பொம்மை தான். அப்புறமேட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு மார்னிங் சாப்பிட்டு அப்புறமேட்டு விளையாடுறதுக்கு போயிட்டோம். அப்புறமேட்டு நாங்கள் எப்போ கிளம்புனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். எடுத்திருக்க வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கும்போது நீங்களே நிஜத்தில் மேட்டூர் பார்த்த ஒரு ஃபீலே தரும். கண்டிப்பாக பாருங்களேன். நீங்களும் இந்த இடத்துக்குலாம் போய் பாருங்கள் லீவில். அப்போல்லாம் சாப்பிட்டு அப்புறமேட்டு விளையாட போயிட்டோம். விளையாண்டு ஒரு 4-5 மணி நேரம் இந்த விளையாடுற இடத்துலையே தான் இருந்தோம். அப்புறமேட்டு ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துகிட்டு விளையாடுறதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பாருங்களேன், எங்கள் சித்தி பையன் இந்த பாப்பா வச்சு ரைடு சர்க்கஸ் விட்டுட்டு இருந்தான். அதே மாதிரி எங்கள் சித்தி பையனும் பண்ணுன்னு சொல்லி எங்கள் அத்தை பையனும் அவனுக்கு ஆனால் ஆக்சுவலி பயமாக இருந்துச்சு. என்னை கூப்பிட்டா ஃபோனை வச்சுட்டு என்னை புடின்னு சொன்னான். நானாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கவும் எனக்கு கையெடுத்துலாம் கூப்பிட்டா, வா ப்ளீஸ்ன்னா. அப்புறமேட்டு அவன் எந்திரிச்சே போயிட்டான், நீ வரவே வேணான்னு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் பார்க்கெலாம் விளையாண்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை மட்டும்தான். மேட்டூர்னாலே தெரியும் மீன் மட்டும்தான் ஸ்பெஷல்னு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு அந்த பலாப்பழம் அந்த மரத்தை போய் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமேட்டு அதெல்லாம் எப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். சாப்பிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமேட்டு இங்கே பாருங்களேன், இந்த தம்பி இந்த பாப்பான்னு கூப்பிடுவான். உடனே அண்ணா கூப்பிட்டோன்னே ஓடி வருவாங்க. கீழே விழுந்தோடனே அண்ணன் தூக்கி விடுவான். மறுபடியும் பாருங்களேன். ஆனால் இவன் திரும்ப ஓடும் போது பாப்பாவும் பின்னாடியே ஓடி வருவா. ஆனால் இவன் கட்டி பிடிக்க போகும்போது மட்டும் கத்துன்னு கத்துவா. இவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் அத்தை பசங்க தான் 2 பேருமே. நெக்ஸ்ட்டு அவங்களாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கங்கோரு வாயில் போய் உக்காந்தங்க. இந்த பாப்பா அழுவாச்சு சரின்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவ்வளோ அப்புறமேட்டு கடைசியாக நிறையா விளையாண்டோம். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்போல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் வீடியோவே எடுக்கலை. அப்புறமேட்டு கடைசியாக கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஷூட்லாம் எடுத்தோம். ஃபஸ்ட்டுலாம் ஞாபகமே இல்லை. அவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஞாபகம். அப்புறமேட்டு கடைசியாக கிளம்பும் போதெல்லாம் ஒரு 2-3 ஷூட் எடுத்துகிட்டு என் தம்பி கூடலாம் ஒரு ஷூட் எடுத்துகிட்டேன். அப்புறமேட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபேமிலியாக. கடைசியாக வெளியே வந்த வாட்டி நிறைய பொம்மை கடைலாம் இருந்துச்சு. எல்லா பொம்மையுமே செம்ம அழகழகாக இருந்துச்சு. நாங்கள் பிக்காச்சு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பொம்மை வாங்கினோம். இந்த டாகி மாதிரி ஒரு ஹார்ட் போட்ட ஒரு தலைவாணி அதெல்லாம் நிறையா வாங்கினோம். எல்லாமே கொஞ்சம் லோ ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடையில் தான் டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் பொம்மைலாம் எங்கள் அத்தை வாங்கிட்டு இருந்தாங்க.
அப்புறமேட்டு என் தம்பி அக்காலாம் வந்து இந்த பொம்மை நல்லாயிருக்கா அது இதுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பொம்மை பிடிச்சிருந்துச்சி, அதையும் வாங்கிட்டு ஆனால் எனக்கு இருக்கிறதுலே எல்லாத்த விட இந்த ஒரு இது மாதிரி ஹேங்கரில் 2 பொம்மை இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நாங்களும் ஒரு 3-4 பொம்மை வாங்கினோம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எல்லோரும் ஒரு டீ கடையில் நின்று டீ, காஃபி, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்புறமேட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட வந்து மேட்டூர் விலாக் முடிய போகுது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன். பட் நீங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.